கோவை நிகழ்வு யார் மீது தவறு? அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2-3 நாட்களாக கோவையில் நடைபெற்ற கொடூரமான செயல்களை பற்றிய பேச்சே இருந்து வருகிறது. கோவையில் நடந்த அந்த நிகழ்வில் யார் யார் தவறு செய்தார்கள் என்பதை காய்தல் உவத்தல் இன்றியும் இனிமேல் இது போன்ற நிகழ்வுகளை தவிர்க்க என்ன செய்யலாம் என்பதை குறித்தும் இந்த பதிவில் பார்க்கலாம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு 10:30 மணியளவில் சட்டக்கல்லூரி 1ஆம் ஆண்டு படிக்கும் ஒரு பெண் தன் ஆண் நண்பருடன் கோவை விமான நிலையத்திற்கு பின்புறம் உள்ள காலி மைதானத்தில் தனியாக சென்று காரில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு வந்த 3 போதை ஆசாமிகள் அந்த கார் கண்ணாடியை உடைத்து காரில் இருந்த ஆணை அரிவாளால் வெட்டி அந்த பெண்ணை ஏறத்தாழ 1 கிலோமீட்டர் தூரம் அழைத்துச் சென்று 5 மணி நேரமாக அந்த பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியுள்ளார்கள். இதற்கிடையே மயக்கம் தெளிந்த அந்த ஆண் நண்பர் காவல்துறைக்கு போன் செய்து நடந்ததை சொல்லியுள்ளார். காவல்துறையும் 11:30 மணிக்கெல்லாம் வந்து வெட்டு காயத்துடன் இருந்த நபரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டு பின்னர் குற்றவாளிகளை தேடியதாக காவல்துறையினர் கூறுகிறார்கள். காவல்துறையினர் சுமார் 100 பேர் குற்றவாளிகளை தேடியதாக கூறுகின்றனர். அந்த காலி மைதானத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் குற்றவாளிகள் இருந்துள்ளார்கள். ஒரு 10 காவலர்களாக பிரிந்து ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொரு திசை சென்றிருந்தால் கூட குற்றவாளிகள் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்திருக்க முடியும். ஆனால் 100 பேர் கொண்ட காவல்துறையினர் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் போனது வியப்பை ஏற்படுத்துகின்றது. பாதிக்கப்பட்ட பெண் அரை நிர்வாணத்தோடு காவல்துறையிடம் வந்ததாகவும் அந்த பெண் அதிகாலை நேரத்தில் ஒரு வீட்டில் அடைக்கலம் புகுந்து அவர்கள் புதிய துணிகளை கொடுத்து உடுத்தச் செய்து அதற்கு பிறகு அவர்கள் காவல்துறைக்கு தகவல் கொடுத்து அதன் பின் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை காவல்துறையினர் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இப்படி இருவேறு தகவல்களில் எந்த தகவல் உண்மை என்பது நாட்டு மக்களுக்கு இதுவரை தெளிவாக தெரியவில்லை. இப்போது நமக்கு எழும் கேள்வி என்னவென்றால், முதலில் ஆள் அரவமில்லாத காலி மைதானத்திற்கு படிக்கும் மாணவர்கள் ஏன் செல்ல வேண்டும்? இப்படி கேட்டால் சுதந்திரம் இல்லையா என்று சில மேதாவிகள் கேட்கிறார்கள். சுதந்திரம் இருக்கிறது என்பதற்காக கண்ட நேரத்தில் கண்ட இடத்தில் சுற்ற முடியுமா? இப்போது பாதிப்பு யாருக்கு? முதலில் பாதுகாப்பு தானே முக்கியம். பாதுகாப்பு இல்லாத இடத்திற்கு போனது தவறில்லையா? இவர்கள் அந்த இடத்திற்கு போகாமல் இருந்திருந்தால் இப்படி ஒரு துயர நிகழ்வு நடக்காமல் இருந்திருக்குமே. அப்படி ஒரு நிகழ்வு நடப்பதற்கு தெரிந்தோ தெரியாமலோ அந்த மாணவர்களும் ஒரு காரணமாக இருந்துள்ளார்கள் என்பதுதானே மறுக்க முடியாத உண்மை. வெளிச்சம் மிகுந்த இடங்கள் எவ்வளவோ இருக்கும்போது தனியாக ஏன் செல்ல வேண்டும் என்று கேட்பதில் என்ன தவறு இருக்கிறது? நெரிசல் இல்லாத சாலை ஓரத்தில் காரை நிறுத்தி பேசியிருந்திருக்கலாமே. அப்படிப்பட்ட இடத்தில் பேசியிருந்தால் இது போன்ற அசம்பாவிதம் ஏதேனும் நடந்தால் கூட பொதுமக்கள் காப்பாற்றி இருப்பார்களே. அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருந்திருக்குமே. இதை ஏன் யாரும் பேச மறுக்கிறார்கள் என்று தெரியவில்லை. அடுத்து, குற்றவாளிகள் 3 பேர் மீதும் கொலை உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் இருப்பதாக கூறப்படுகிறது. குற்ற வழக்கில் தொடர்புடையவர்கள் எப்படி சர்வசாதாரணமாக வெளியில் நடமாட முடிகிறது? காவல்துறையினர் ஏன் அத்தகைய குற்றவாளிகளை கண்காணிக்காமல் போனார்கள்? கொலை குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுத்திருந்தால் இப்போது இது போன்ற நிகழ்வு நடக்காமல் இருந்திருக்கும். அதே போல அங்கு மதுபான கடை இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மதுதான் இன்றைய இளைய தலைமுறையினரை கெடுத்து குட்டிச்சுவராக்குகிறது. அரசுக்கோ மக்களின் நலன்களை பற்றியெல்லாம் கவலை இல்லை. வருமானம் மட்டுமே குறிக்கோள். ஆளும் தலைவர்கள் மக்கள் மீது அக்கறை உள்ளவர்களாக இருந்திருந்தால் மதுபானத்தை அரசே ஏற்றி நடத்தாது. அண்ணா முதல்வராக பொறுப்பேற்ற போது அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டது. அப்போது அதிகாரிகள் மதுக்கடையை திறந்தால் வருமானம் பெருகும் என்று ஆலோசனை சொன்னபோது மதுபானம் விற்பதன் மூலம் கிடைக்கின்ற வருமானம் குஷ்டரோகியின் கையில் உள்ள வெண்ணெய்க்கு சமம் என்று கூறி அதனை நிராகரித்தார். காரணம், அண்ணா மக்கள் மீது அக்கறை கொண்ட தலைவராக இருந்தார். மதுவிலக்கு அமலில் இருந்த நிலையில் மதுவிலக்கை நீக்கி மதுவை விற்க முதலில் அனுமதி கொடுத்தவர் அப்போதைய முதல்வர் கருணாநிதி. அவர்தான் இன்றைய மதுபான கடைகளுக்கு காரணகர்த்தா. அதே நேரத்தில் ஒரு கட்டத்தில் கருணாநிதியும் மதுபான விற்பனையை நிறுத்தினார் என்பதை நாம் இங்கே சுட்டிக்காட்டியே ஆக வேண்டும். அதற்கு பிறகு வந்து எம்ஜிஆரோ கள்ளு கடைகளை திறந்தார். பின்னர் மது கடையை திறந்து அதன் விற்பனையை தனியாருக்கு தந்தார். தனியார் தான் மதுபானங்களை ஆங்காங்கே பார் அமைத்து விற்று வந்தார்கள்.
அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா தான் அரசே மது விற்பனை செய்யும் அவல நிலையை உருவாக்கினார். அதற்கு பிறகு வந்த கருணாநிதியும் மீண்டும் ஜெயலலிதாவும் அதன் பின்னர் வந்த எடப்பாடியும் இப்போதைய முதல்வர் ஸ்டாலின் வரை அதனை தொடர்ந்து வருகிறார்கள். மது விலக்குக்காக பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள்தான் நீண்ட நாட்களாக போராடி வந்தார்கள். பல்வேறு போராட்டங்களை பல்வேறு காலகட்டங்களில் நடத்தி இறுதியில் நீதிமன்றம் வரை சென்று தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள மது கடைகளை மட்டும் மூட வைத்தார்களே தவிர ஒட்டுமொத்த கடையையும் மூட வைக்க முடியாமல் ஓய்ந்து போனார்கள். எனவே கோவை நிகழ்வுக்கு மதுவும் ஒரு முக்கிய காரணம். மதுவை அரசே விற்பதால் அரசும் இதற்கு ஒரு காரணம் என்றால் அதை தவறு என்று சொல்ல முடியாது. அடுத்து காவல்துறையினர் விளக்கம் அளித்த போது பாதிக்கப்பட்ட பெண் சிறிய மதில் சுவருக்கு பின்னால் இருந்ததால் சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று ஒரு முறையும் பெரிய சுவர் என்று இன்னொரு முறையும் கூறுகிறார்கள். இதில் எது உண்மை? அந்த இடத்தில் இருந்தது சிறிய சுவரா பெரிய சுவரா? சரி, எந்த சுவராக இருந்தாலும் அந்த சுவரின் மீது ஏற்றித்தானே பாதிக்கப்பட்ட பெண்ணை அந்த பக்கம் கொண்டு சென்றிருக்க முடியும். ஒருவேளை பெரிய சுவராக இருந்திருந்தால் அவர்கள் பெரிய சுவர் மீது ஏறி கீழே குதித்தார்களா அல்லது அந்த பக்கம் செல்வதற்கு வேறு ஏதாவது வழி இருந்ததா என்பதை விளக்கவில்லை. அதேபோல குற்றவாளிகளை சுட்டி பிடித்திருக்கிறார்கள். இதற்கு சிலர் காவல்துறையை குற்றம் சொல்கிறார்கள். குற்றவாளிகள் தப்பி ஓடும்போது காவல்துறைக்கு வேறு வழி இல்லை. எது எப்படி இருந்தாலும் விரைவில் செயல்பட்டு குற்றவாளிகளை பிடித்த காவல்துறையினர் பாராட்டப்பட வேண்டியவர்கள். ஒரே ஒரு வருத்தம், குற்றவாளிகளை பிடிக்க 5 மணி நேரம் எடுத்துக்கொண்ட காவல்துறை இன்னும் துரிதமாக செயல்பட்டிருந்தால் அந்த பெண் சீரழிக்கப்பட்டதை தடுத்திருக்க முடியும். ஏனென்றால் 11 மணியிலிருந்து விடியற்காலை 4 மணி வரை அந்த காம கொடூர குற்றவாளிகள் அந்த பெண்ணை சீரழித்திருக்கிறார்கள். காவல்துறையோ 11:30 மணிக்கெல்லாம் சம்பவ இடத்திற்கு வந்ததாக கூறுகிறார்கள். இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஒரு பக்கம் காவல்துறையினர் தேர்தல் வேட்டையை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கும் போதே மறுபக்கம் அந்த பெண்ணை கொடூரர்கள் சீரழித்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள். அமைதியான அந்த இடத்தில் காவல்துறையினருக்கு எப்படி எந்தவித சத்தமும் கேட்காமல் போனது என்பதும் தெரியவில்லை. நாட்டில் வாழும் பெண் பிள்ளைகள் இந்த நிகழ்வை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சுதந்திரம் இருக்கிறது என்பதற்காக நடு ரோட்டில் நடந்து போக முடியுமா? இதுதான் என் சுதந்திரம் என்று ரயில் தண்டவாளத்தில் நடந்து போக முடியுமா? என் சுதந்திரத்தில் யாரும் தலையிடாதீர்கள் என்று கூறி நீச்சல் தெரியாத ஒருவன் கிணற்றில் குதிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? கோவையில் நடந்த இந்த நிகழ்வும் அதுபோல்தான். கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரத்தால் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் சுய கட்டுப்பாடு முதலில் முக்கியம். முடிந்தவரை தனிமையை தவிருங்கள். பெரும்பாலான தவறுகளுக்கு தனிமை வழிவகுத்து கொடுத்துவிடும். கோவையில் நடந்த நிகழ்வுக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் காரணமாக அமைந்து விட்டார்கள். நாட்டில் பெண் பிள்ளைகளின் பாதுகாப்பு குறைந்து கொண்டே வருகிறது. இதற்கு பெண்ணுரிமையை தவறாக புரிந்து கொண்ட பெண்களும் ஒரு காரணமாக இருக்கிறார்கள். பாதுகாப்பு இல்லாத சுதந்திரம் பிரேக் இல்லாத கார் போல் எங்காவது மோதிவிடும். அப்படி மோதினாலும் இறுதியில் பாதிக்கப்பட போவது என்னவோ பெண்கள்தான். எனவே பெண்களே, எப்போதும் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். இந்த எச்சரிக்கை உணர்வுதான் உங்களுக்கு உண்மையான பாதுகாப்பு. இனிமேல் இது போன்ற எந்த நிகழ்வும் நடக்காமல் இருக்க காவல்துறையும் ஆங்காங்கே கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணும் அந்த இளைஞரும் விரைவில் குணமடைந்து மனரீதியாக இதிலிருந்து மீண்டு அமைதியான வாழ்வை வாழ ஆண்டவனிடம் வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம்.